இன்னொரு கேள்வி என்னென்னா, எத்தனை பாரிஷஸில் அந்த பாரிஷ் கவுன்சில் இருக்கும், பங்கு பேரவைன்னு, அதில் எத்தனை இடங்களில் பெண்களை வந்துட்டு மெயின் பொசிஷன்ஸ் வச்சு அவங்களுடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுது, பெண்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்படுது, ரெஸ்பெக்ட் கொடுக்கப்படுது. அதிகமாக சர்ச்சஸில் கூட இந்த பாரிஷ் கவுன்சில்ஸில் இருக்கிறது மேல் டாமினேஷன் தான். இப்போ எவ்வளோ மாற்றங்கள் வந்துட்டு இருக்குது. யூத் குரூப்ஸில் சரி, எத்தனையோ ப்ரேயர் குரூப்ஸில் எல்லாத்துலேயுமே லீடர்ஸாக பெண்கள் இருக்காங்க, பெண்கள் நிர்வகிச்சுட்டு வராங்க. இதையெல்லாம் தாண்டி இந்த எக்ஸப்ஷன்ஸுங்கிறது கண்டிப்பாக இருக்குது தான். இது ஒவ்வொரு தனி மனுஷன்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். வீட்டில் இருந்து பிள்ளைங்களை வளர்க்கறதுலேருந்தே, இந்த வளர்ப்புலேருந்தே கண்டிப்பாக இந்த மாற்றங்கள் கண்டிப்பாக வரணும். இந்த தனி மனித மாற்றம் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையுமே நடக்கணும். இனி நாம் இந்த சமூக பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நல்ல குடிமக்களாக நமக்கு அடுத்து வர தலைமுறைக்கு ஒரு நல்ல சமுதாயம், ஒரு சமாதானமான ஒரு ஒன்றுபட்ட பாரதம் அமையும்படிக்கு இந்த நாட்டினுடைய குடிமக்களாக நாம் எல்லாருமே ஒன்று பயணிப்போம். இந்த கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இழைக்கப்படுற இந்த கொடுமைகள், எத்தனையோ பிரச்சனைங்க நாட்டில் இருக்குது. வெறும் இந்த கிட்னாப்பிங் கேசஸ் மட்டும் ஒரு நாளைக்கு 200லேருந்து 300 பேர் பக்கம் கிட்னாப் பண்ணப்படுறாங்களாமா. அந்த மாதிரி நம்ம சரி பண்ண வேண்டிய எத்தனையோ விஷயங்கள் இருக்குது நாட்டில். இதையெல்லாம் விட்டுட்டு சிஸ்டர்ஸ் மேலே போயிட்டு ஆள் கடத்தல் வழக்கு போட்டு, கட்டாய மத மாற்றம் வழக்கு போட்டு, கடைசியில் என்ன இதில் ஒரு பெனிஃபிட் கிடைக்க போகுது, என்ன சந்தோஷம் கிடைக்க போகுது? எவ்வளோ மாற்றங்களை இந்த சமுதாயத்துக்குள்ளே கொண்டு வந்தது கிறிஸ்தவ மிஷனரிஸ் தான், கிறிஸ்டியன் மிஷனரிஸ் தான். மக்களுடைய உரிமைகளுக்காக, மக்கள் நலனுக்காக எவ்வளவோ மாற்றங்களை கொண்டு வந்து அந்த ஒன்னஸ்ங்கிறத கொண்டு வந்தது கிறிஸ்டியன் மிஷனரிஸ் தான். இதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இதெல்லாம் நடக்கக்கூடாது, இதெல்லாம் நடந்தால் பண்ணுற பாலிடிக்ஸு சரியாக பண்ண முடியாதுன்ட்டு இந்த பொலிட்டிக்கல் கெயின்காக எவ்வளோ அக்கிரமங்களை அரசாங்கம் பண்ணிட்டு தான் இருக்குது. இந்த ஒரு நிலை இந்த தேசத்தில் மாறணும். கிறிஸ்தவர்களாக சரி, அருட்சகோதரிகளுக்காக கிறிஸ்தவர்களாகவும், அருட்சகோதரிகள் அருட்பணியாளர்களாகவும், பெண்களாகவும் இந்த நாட்டில் எங்களுக்கு வேண்டிய உண்மையான சுதந்திரம், உண்மையான பாதுகாப்பு, உண்மையான ஒரு நிறைவான வாழ்வு இந்த சமூகம் எங்களுக்கு அமைச்சு தரும்படிக்கு ஒரு நல்ல மாற்றம் இந்த சமூகத்தில் வேணுங்கிறது முன் வச்சு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். எல்லாமே மக்களுடைய நலனுக்காக நல்ல மாற்றங்கள் வரட்டும். ஒரு நல்ல சமூகமான, ஒரு அமைதியான பாரதமான, உண்மையான சுதந்திர காற்று நாங்கள் சுவாசிக்கிற ஒரு சுதந்திர நாடாக இந்த நாடும், இந்த திருச்சபையும், இந்த சமுதாயமும் மாறும்படிக்கு நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையுமே ஒரு தனி மனிதன் கிட்ட இருந்து அந்த மாற்றம் ஆரம்பிக்கட்டும். சமூகம் மாறும். தனி மனிதன் மாறினால் சமூகம் மாறும். ஆண்டவர் போற்றி, மரியே வாழ்க. ஆண்டவரின் பணியால், இயேசுவின் மனையால், மாதா பிள்ளை. வந்தே மாத்திரம்.